வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் நிகழ்ச்சி. இன்று நாங்கள் கணித பாடத்தில் தரம் 9 மாணவர்களுக்கான நேர்வீத சமம் பற்றி கற்க இருக்கின்றோம். இப்பகுதியை கற்பதனால் நாங்கள் நேர்வீத சமன்களை அறிந்து கொள்ளலாம். அலகு முறையை பயன்படுத்தி நேர்வீத சமன்களை தீர்க்கலாம். விளக்கமளித்தல் மூலம் நேர்வீத சம பிரச்சினைகளை தீர்க்கலாம். நேர்வீத சமனாகும் இரு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பை y = kx எனும் வடிவில் எழுதலாம். அடுத்து நேர்வீத சமன் தொடர்பான அறிவை பயன்படுத்தி வெளிநாட்டு நாணய மாற்றீடுகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்கலாம். போன்ற விடயங்களில் தெளிவு பெறுவதற்காக மாணவர்கள் அனைவரும் உங்களது பயிற்சி கோப்பியுடனும் பேனாவுடனும் இங்கு அவதானம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நேர்வீத சமன்களின் அறிமுகம் பற்றி பார்ப்போம். மாணவர்கள் நன்கு அவதானிக்க வேண்டும். இரு கணியங்களில் இரு கணியங்கள் ஒரே விகிதத்தில் அதிகரிக்குமாயின் அல்லது குறையுமாயின், முக்கியமான விடயம் ஒரே விகிதத்தில் அதிகரிப்பதாயும் ஒரே விகிதமாக இருக்க வேண்டும், குறைவதாயும் ஒரே விகிதமாக இருக்க வேண்டும். இரு கணியங்கள் ஒரே விகிதத்தில் அதிகரிக்குமாயின் அல்லது குறையுமாயின் அவ்வாறான கணியங்கள் நேர்வீத சமனான கணியங்கள் ஆகும். அடுத்து நாங்கள் இதை பற்றி அறிவதற்காக சிறிய உதாரணம் ஒன்றை பார்ப்போம். பொருட்களின் எண்ணிக்கையும் அவற்றின் விலை பற்றி நாங்கள் இரு கணியங்களாக எடுத்துக்கொள்வோம். முதலில் எண்ணிக்கைகள், பொருட்களின் எண்ணிக்கை 1 இருக்கும்போது பெறுமதி 20 என எடுத்துக்கொள்வோம். பொருட்களின் எண்ணிக்கை 2 இருக்கும்போது பெறுமதி 40 என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். பொருட்களின் எண்ணிக்கை 3 ஆகும்போது பெறுமதி 60 ஆகும். நாங்கள் இப்போ இந்த எண்ணிக்கைகளுக்கு இடையிலான 1, 2 இந்த இரண்டுக்குமான விகிதத்தை பார்ப்போமானால் அதற்குரிய பெறுமதி 20, 40 ஆகும். இதனை விகிதமாக்கும் போது பொருட்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதம் 1, 2க்கும் பெறுமதிகளுக்கு இடையிலான விகிதம் 20, 40க்கு அதை சுருக்கும் போது 1, 2க்கு என்று கிடைக்கின்றது. இங்கு பார்ப்போமானால் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் பெறுமதிகளுக்கு இடையிலான விகிதமும் சமனாக உள்ளது. அடுத்து எண்ணிக்கை 2, 3 ஆகும்போது அதற்குரிய பெறுமதி 2க்கு 40 ரூபாயாகவும் 3க்கு 60 ரூபாயாகவும் உள்ளது. அதற்கான விகிதத்தை பார்ப்போமானால் இங்கு 2, 3க்கு என்ற விகிதம் கிடைக்கின்றது. அங்கே பார்ப்போமானால் பெறுமதிகளுக்கு இடையிலான விகிதம் 40, 60க்கு என்றவாறு கிடைத்து உள்ளது. ஆகவே இங்கு அதை சுருக்கி பார்ப்போமானால் 40, 60க்கு என்ற விகிதம் 2, 3க்கு என்றால் கிடைக்கின்றது. இதிலிருந்து விகிதங்கள் சமன் என்பது தெளிவாகின்றது. அதாவது எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் பெறுமதிகளுக்கு இடையிலான விகிதமும் ஒரே விகிதமாக கிடைக்கின்றது எங்களுக்கு. அடுத்து நாங்கள் இதே போன்று நேர்வீத சமனான வேறு கணியங்களை பற்றி ஆராய்வோம். ஒன்று பார்த்தோம், பொருட்களின் எண்ணிக்கைக்கும் அதன் பெறுமதிகளுக்குமான விகிதம் நேர்வீதமாக உள்ளது. அதேபோல் வேறு நேர்வீத சமன் பற்றியும் பார்ப்போம். முதலாவது நாங்கள் இப்போ கதைத்தது பொருட்களின் எண்ணிக்கையும் அவற்றின் விலையும். அடுத்து ஒரு காரை எடுத்துக்கொண்டோமானால் அதன் கதியும் குறித்த நேரத்தில் செல்லும் தூரம், அதாவது நேரம், குறிப்பிட்ட நேரம், ஒரு காரானது ஒரு கதியில் செல்கின்ற என்று சொன்னால் அதற்கு எடுக்கிற அந்த குறித்த நேரத்தில் செல்கிற தூரமும் நேர்வீதமாக தான் இருக்கும். அதாவது கார கதி 2 மடங்காகும் போது தூரமும் 2 மடங்காகும், 3 மடங்காகும் போது தூரம் 3 மடங்காகும் என்றவாறு ஒரே விகிதமாக கிடைக்கின்றது. அடுத்து பார்ப்போம் மனிதர்களின் எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையான உணவின் அளவும். மனிதர்கள் எண்ணிக்கை 2 மடங்கு 3 மடங்கு என்று அதிகரிப்பிற்கு ஏற்ப அவர்களுக்கு தேவையான உணவும் அதே போன்று அதே விகிதத்தில் அமைந்திருக்கும். இன்னொன்று பார்ப்போமானால் ஒரு பொருளால் கிடைக்கும் லாபமும் விற்கப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையும். ஒரு பொருளால் என்ன லாபம் கிடைக்கின்றதோ விற்கப்பட்ட பொருட்கள் அதுபோல் 3 மடங்காகும் போது லாபம் 3 மடங்காக கிடைக்கும். விற்கப்பட்ட பொருட்கள் 5 மடங்காகும் போது லாபம் உங்களுக்கு
5 மடங்காக கிடைக்கும். இவ்வாறான கணியங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். சமனான திணிவுடைய பொருட்களின் திணிவு, பொருட்களின் எண்ணிக்கை, சமனான திணிவையுடைய பொருட்கள திணிவும் அந்த பொருட்கள எண்ணிக்கையும். பொருட்கள எண்ணிக்கை 2 மடங்காக இருந்தால் அதன் திணிவு 2 மடங்காகும். பொருட்கள எண்ணிக்கை 5 மடங்காகும் போது திணிவு 5 மடங்காகும். இவ்வாறான கணியங்களை நாங்கள் நேர்வீத சமனான கணியங்களை எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் மாணவர்களே பாடப்புத்தகத்தில் உள்ள 10 பயிற்சியில் தரப்பட்ட கணியங்கள் நேர்வீத சமனானவையா என்பது பற்றி ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாக இதற்கான எண்ணக்கருவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த நேர்வீத சமனான கணியங்களை அலகு முறையை பயன்படுத்தி நேர்வீத சம பிரச்சனைகளை தீர்ப்பது பற்றி ஆராய்வோம். இதற்காக நாங்கள் ஒரு சிறிய உதாரணமாக 5 தோடம்பழங்களின் விலை ரூபாய் 65 ஆகும், 7 தோடம்பழங்களின் விலை யாது என்ற உதாரணத்தை எடுப்போம். 5 தோடம்பழங்களின் விலை ரூபாய் 65 ஆகும், 7 தோடம்பழங்களின் விலை யாது என்ற வினாவை பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்ப்போம் பொருட்கள் எண்ணிக்கை அதற்குரிய பெறுமதி நேர்வீத சமன் என்று. இதனால் நாங்கள் இதிலிருந்து அறியலாம் 5 விலை ரூபாய் 65 இது தரப்பட்டது, வினாவில் தரப்பட்டது. நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் 1 விலையை காண போகிறோம். இங்கே எண்ணிக்கை 5 மடங்கால் குறைகிறது, அதாவது எண்ணிக்கைகளுக்கு இடையிலாக 5 1க்காக அமைகிறது. அதேபோல் பெறுமதியும் 5 1க்காக அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் 65 5ஆல் வகுப்போம், பெறுமதி ரூபாய் 13 கிடைக்கிறது. ஆகவே 7 விலை திரும்ப மீண்டும் ஒரு பொருளின் விலை 13 ரூபாய் என அறிந்துள்ளோம். நேர்வீத சமன் என்பதால் 7 பொருளின் விலை பெறுமதியும் 7 மடங்காக போகிறது. அதே விகிதத்தில் அமைய வேண்டும் என்பதால் அதால் 13 7ஆல் பெருக்கும் போது எங்களுக்கு ரூபாய் 91 கிடைக்கின்றது. அடுத்து நாங்கள் அலகு முறை மூலம் இன்னும் ஒரு பிரச்சனத்தை தீர்ப்போம். 6 புத்தகங்களின் விலை ரூபாய் 150 எனில் 10 புத்தகங்களின் விலையை காண்க. இதுவே எங்களுக்கு வழங்கப்பட்ட வினா. அதே போன்று 6 விலை ரூபாய் 150. நாங்கள் முதலில் 1 விலையை பார்ப்போம். 1 விலை காண்பதற்கு இதே விகிதத்தில் அதுவும் அமைய வேண்டும் என்பதால் 6ஆல் வகுப்போம். முன்னர் கணக்கில் பார்த்தது போல் எங்களுக்கு விடை 25 ரூபாய் என்று பெறப்படுகிறது. மீண்டும் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவில் 10 புத்தகங்களின் விலை காண்கின்ற கேட்கப்பட்டது. அவை 10 விலையை பார்ப்பதற்கு இந்த விகிதம் அமையக்கூடிய மாதிரி 1க்கு 25 என்று, அதாவது ஒரு புத்தகத்தின் விலை 25 ரூபாய் என கிடைப்பதால் இதே விகிதம் அமைய வேண்டும் என்பதால் நாங்கள் இங்கே 25 ரூபாயை 10ஆல் பெருக்குவோம். எங்களுக்கு விடை ரூபாய் 250 பெறப்படும். மாணவர்களுக்கான பயிற்சியாக நீங்கள் உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள 12 பயிற்சியில் ஈடுபடுவதால் இதில் மேலதிக அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து விளக்கமளித்தல் முறையால் பிரச்சனைகள் தீர்த்தல் பற்றி பார்ப்போம். நாங்கள் அலகு முறையால் தீர்த்தது போன்று விளக்கமளித்தல் முறையாலும் இவ்வாறான நேர்வீத சமன் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதற்காக 8 பேனாக்களின் விலை ரூபாய் 100, 10 பேனாக்களின் விலை யாது என்ற வினாவை எடுப்போம். நாங்கள் முன்னர் அலகு முறையால் தீர்த்து கொண்டோம். அதற்கமைய இங்கு விளக்கமளித்தல் முறையால் தீர்க்க போகிறோம். அது போன்ற வினாதான் கொஞ்சம் சற்று வித்தியாசமான முறையில் தீர்ப்பதை பற்றி பார்ப்போம். இங்கே எண்ணிக்கைகளை அவதானிக்கும் போது 8 பேனாவாக இருக்கிறது, அப்புறம் 10 பேனாவாக மாறும்போது தான் விடையை காண சொல்லி இருக்கின்றது. அதன் விலைகள் பார்க்கும்போது 8 பேனாவாக இருக்கும்போது அதன் பெறுமதி ரூபாய் 100, 10ஆக மாறும்போது பெறுமதியை நாங்கள் எக்ஸ் என கொள்வோம். இங்கு கணியங்கள் நேர்வீத சமன், பொருட்களின் எண்ணிக்கையும் பொருட்களின் பெறுமதியும் நேர்வீத சமன் என்பதால் 8 10 என்பவற்றுக்கிடையான வீதம், அதாவது 8 10க்கு என்ற விகிதமும் 100 எக்ஸுக்கு என்ற விகிதமும் சமனாக அமைந்துள்ளது. அதிலிருந்து நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம் விகிதங்களை பின்னங்களாக மாற்றுவது பற்றி. 8 10க்கு என்ற விகிதத்தை 8 கீழ் 10, அதாவது 10 8 என்ற பின்னமாக எழுதலாம். 100 எக்ஸுக்கு என்ற விகிதத்தை எக்ஸில் 100 என்ற பின்னமாக எழுதலாம். இதிலிருந்து 8 கீழ் 10 சமன் 100 எக்ஸ் என்பது கிடைக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் 8x, அதாவது 8x என்பது 8x சமன் 10 தர 100 என பெறலாம். அதை வைத்து பார்ப்போமானால் எக்ஸின் பெருமானம் காண்பதற்கு
1000-ஐ 8ஆல் வகுக்க வேண்டும். எனவே 10 பேனாக்களின் விலை நாங்கள் x என எடுத்துக்கொண்டோம். 10 பேனாக்களின் விலை ரூபாய் 125 என்பதை பெறலாம். ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் நாங்கள் மீண்டும் தொடர்வோம். இடைவேளையின் பின்னர் மீண்டும் தொடர்வோம். அடுத்த உதாரணமாக ஒரு குறித்த மாறாக்கதியில் செல்லும் ஒரு கார் 30 நிமிடத்தில் 40 கிலோமீட்டர் பயணித்தால் 45 நிமிடத்தில் செல்லும் தூரம் எவ்வளவு என்ற வினாவை நாங்கள் பார்ப்போம். குறித்த மாறாக்கதியில் செல்லும் ஒரு கார் 30 நிமிடத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் 45 நிமிடத்தில் செல்லும் தூரத்தை காணப்போகின்றோம். இதற்கு கார் பயண காலத்தை 30ஆக உள்ளது. அதற்குரிய தூரம் 40 அலகு கிலோமீட்டரில் பயன்படுத்துகிறோம். இங்கே காலம் நிமிடத்திலே பயன்படுத்தி கொள்கிறோம். 30 நிமிடத்துக்குரிய தூரம் 40 கிலோமீட்டர், 45 நிமிடத்துக்குரிய தூரம் எக்ஸ் கிலோமீட்டர் என்றவாறு எடுத்துக்கொள்வோம். நாங்கள் முதல் செய்தவாறு இங்கு நேர்வீத சமனாக உள்ளதால், கணியங்கள் நேர்வீத சமனாக உள்ளதால் 30 45க்கு என்ற விகிதம் 40 எக்ஸுக்கு என்ற விகிதமும் சமனாக இருக்கும். அடுத்து இதிலிருந்து நாங்கள் முன்னர் பார்த்த போன்று 30ஐ 45ஆல் வகுக்க, அதாவது 45இல் 30 என்ற பின்னம், அதாவது விகிதத்தை பின்னமாக்குவோம். 40இல் 35 அது எக்ஸில் 40 என்ற பின்னத்துக்கு சமனாக கிடைக்கின்றது. முன்னர் செய்த போன்று எங்களுக்கு இதிலிருந்து கிடைக்க போகிறது 30x சமன் 40 + 45. ஆகவே அதிலிருந்து எக்ஸின் பெருமானம் 40 + 45ஐ 30ஆல் வகுத்து எக்ஸ் சமன் 60 என்பதை பெற்றுக்கொள்ளலாம். எனவே 45 நிமிடத்தில் செல்லும் தூரம் 60 கிலோமீட்டர் ஆகும். மாணவர்கள் இந்த உதாரணங்களை கவனத்தில் கொண்டு உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள 13 பயிற்சியில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் என்பதை பற்றி நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் பாடப்புத்தகத்தில் 13 பயிற்சியில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து மேலதிக அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் அட்சர கணித முறையில் எழுதி பிரச்சனைகளை தீர்த்தல் பற்றி பார்ப்போம். இது அதே நேர்வீத சமனான கணியங்களுக்குத்தான் பயன்படுத்துவது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு முறை மூலம், அட்சர கணித முறை மூலம் பார்ப்போம். இதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிற உதாரணமாக 5 பேனாக்களின் விலை ரூபாய் 60 என்ற தகவலை வைத்துக்கொண்டு அட்சர கணித முறை மூலம் எவ்வாறு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வழி அமைக்கலாம் என்பது பற்றி ஆராய்வோம். 5 பேனாக்களின் விலை ரூபாய் 60 ஆகும். பேனாக்களின் எண்ணிக்கையை நாங்கள் எண்ணெனவும், ஒரு தெரியா கணியமாக பேனாக்களின் எண்ணிக்கையை எண்ணெனவும் இவற்றுக்கான விலை பை எனவும் கொண்டால் இங்கு பை சமன் கே ஆகும் என்ற சமன்பாட்டை பெறலாம். அதாவது இந்த விலை 60க்கும் ஒரு தொடர்பை உருவாக்குவதற்காக நாங்கள் கே என்ற ஒரு கணியத்தால் பெருக்குகின்றோம். இந்த கணியத்தால் பெருக்கியும் கணியங்களை சமனாக்க முடியும். ஆனால் இங்கு நேர்வீத சமனான கணியங்களுக்கு இந்த கே என்ற பெருமானம் அந்த தொடர்ந்து மாறாமல் இருக்கும். கே என்ற பெருமானம் மாறாமல் இருக்கும். ஆகவே 5 பேனாக்கள் விலை 60. இந்த 60ஐ பெறுவதற்கு 5ஐ ஏதோ ஒரு எண்ணால் பெருக்கிறோம். அதே போன்று இந்த பை என்ற பெறுமதியை பெறுவதற்கு இந்த எண்ணெனும் கணியத்தை கே ஆல் பெருக்கிறோம் என்று சொல்லுவோம். இங்கு முக்கியமான விட இந்த கே என்பவர் மாறாமல் இருக்க வேண்டும். அப்போதான் அது நேர்வீத சமனுக்கு கட்டாயம் மாறாமல் இருக்கும். இங்கு ஏற்கனவே எங்களோட வினாவில் இருந்து பார்ப்போமானால் எண் என்பது 5, பை என்பது 60. இதை நாங்கள் இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோமானால் பையின் பெறுமதி 60, கேதர எண்ணின் பெறுமதி 5, 60 சமன் கேதர 5. இதிலிருந்து கே 12 என பெறலாம். எனவே நாங்கள் மீண்டும் இந்த சமன்பாட்டை பார்ப்போமானால் பை சமன் கேக்கு பதிலாக 12 கிடைத்துள்ளது. கேஎன் பை சமன் கேஎன் என்ற தொடர்பு கிடைக்கின்றது. இவ்வாறான தொடர்புகளை உருவாக்கி நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்கலாம். இது பற்றி அடுத்த வினாவில் அவதானிப்போம். இந்த வினாவை கொஞ்சம் மாணவர்கள் அவதானித்தீர்களானால்
5 மீட்டர் அளவுடைய துணியின் விலை ரூபா 120 ஆகும் எனில் பின்வரும் அளவுகளுடைய துணிகளை விலைகளை காண்க. முதலாவது 8 மீட்டர், இரண்டாவது 12 மீட்டர், மூன்றாவது 15 மீட்டர் என்ற 3 வினாவுக்குமான விடைகள். இங்கு நாங்கள் துணியின் அளவை A மீட்டர் என எடுத்துக்கொள்வோம். அதற்கான விலை ரூபா X என எடுப்போம். எனவே நாங்கள் முன்னர் செய்த வினா போன்று இங்கு X சமன் K என்ற தொடர்பை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே K மாறிலியாகும். நாங்கள் மீண்டும் வினாவில் தரப்பட்ட 5 மீட்டரின் விலை 120 என்பதை பயன்படுத்தி இந்த Kயை காண முயற்சிப்போம். பிரதியிட்டு பார்ப்போம். இங்கு பெறுமதி Xற்கு பதிலாக 120, K தர Aற்கு பதிலாக 5 பிரதியிடுவோமானால் இங்கு K சமன் 24 பெறப்படும். ஆகவே நாங்கள் தொடர்பை உருவாக்குவோமானால் X சமன் 24 என்ற தொடர்பை பெற்றுக்கொள்ளலாம். இதை பயன்படுத்தி 3 வினாவுக்குமான விடையை நாங்கள் ஒரே வினாவில் பெற்றுக்கொள்ளலாம், ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காகவே நாங்கள் இவ்வாறு மாறிலி ஒன்றால் பெருக்குவதன் மூலம் நாங்கள் இவ்வாறு வினாக்களை தீர்க்கலாம். இனி நாங்கள் விடையை பற்றி அவதானிப்போம். முதலாவதாக 8 மீட்டரின் விலை கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் பெற்றுக்கொண்ட சமன்பாடு X சமன் 24A. X என்பதுதான் இங்கு பொருளின் பெறுமதியை குறிக்கின்றது. ஆகவே Xஐ காண்பதற்கு 24 தர ஏயின் பெருமானம் இங்கே 8 மீட்டருக்கு 8ஐ பிரதியிடுவோமானால் எங்களுக்கு X சமன் 192, அதாவது 192 ரூபாய் என இதன் பெறுமதி கிடைக்கும். இரண்டாம் வினாவை பார்ப்போமானால் 12 மீட்டரின் விலை கேட்கப்பட்டிருக்கிறது. X சமன் 24A என்பதிலே அதையும் பயன்படுத்துவோம். X சமன் 24A, ஏற்கு பல 12ஐ பிரதியிடுவோம். 24 தர 12 288 என்றவாறு Xற்கான விடை கிடைக்கின்றது. ஆகவே 12 மீட்டரின் விலை 288 ரூபாய் ஆகும். மூன்றாவது 15 மீட்டரின் விலை அதே போன்று X சமன் 24 தர 15 உங்களுக்கு ரூபா 360 பெறப்படும். அடுத்து மாணவர்களே, நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக உங்கள் பயிற்சி புத்தகத்தில் 14 பயிற்சியை இம்முறை மூலம் தீர்த்து பார்த்தீர்கள் என்றால் இம்முறை உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் வெளிநாட்டு நாணய மாற்றீடுகள் தொடர்பாக பிரச்சனைகள் தீர்த்தல் பற்றி பார்ப்போம். ஏதாவது நாங்கள் நிறைய முறைகள் கற்றுள்ளோம். அதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் நேரடியாகவோ அல்லது இந்த அட்சரணித முறை மூலமாகவோ இதற்கான விடைகளை ஆராய்வோம். அதற்கான வினாவாக ஒரு அமெரிக்க டாலர் 152 இலங்கை ரூபா என கொண்டு 2500 அமெரிக்க டாலரின் பெறுமதியை ஒரு அமெரிக்க டாலர் 152 இலங்கை ரூபா, ஆகவே 2500 அமெரிக்க டாலர் இங்கு ஒன்றுக்கே தரப்பட்டுள்ளது. ஒரு அலகுக்கு நாங்கள் அலகு முறையால் தீர்த்த விடயத்தை இங்கே நேரடியாக பயன்படுத்தலாம். ஒரு அலகுக்குரியது தரப்பட்டபடியால் நாங்கள் 2500 அமெரிக்க டாலரின் பெறுமதி 2500ஆல் பெருக்குவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இதன் பெறுமதி 380,000 இலங்கை ரூபா என கிடைக்கின்றது. மாணவர்களுக்கான பயிற்சியாக பாடப்புத்தகத்தில் உள்ள 10 பயிற்சியை இம்முறை மூலம் தீர்த்து இதன் மூலம் நீங்கள் இப்பாடத்தை நன்கு அறிந்து கொள்வீர்கள் என கூறி நன்றி. மீண்டும் வசந்தன் டிவியில் சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.